ஆக்டிவா அதுக்கு ஆக்ரோ போய் எக்ஸாஸ்ட் மாற்றி வச்சுக்கலாம் தலைவன். ஓகே 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 மச்சான். திருப்பு திருப்பு திருப்பு. அண்ணன் வணக்கம் கேரப்ப, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து அந்த ஒரு கூட சுற்ற ஒரு பையனோட ரிலேஷனில் ஏதோ ஒரு ரிசப்ஷன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தான். சரின்னு சொல்லி அதை பார்த்துட்டு கிளம்பும்போது நம்ம ஃப்ரெண்டுங்க, நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்டு லோகேஷ் வந்து போயின்னு இருக்காரு. ஸோ அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மீட் பண்ணிட்டோம், அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே சரி அவங்க வீட்டாண்ட போயிட்டு தண்ணி என்ன குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. பின்னாடி வந்து நம்ம பையனுங்கிறான். அவனோட வண்டியை பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், நீங்களே அசந்து போயிடுவீங்க. இருங்க நான் காரணம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எனக்கு பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. வந்துட்டான். அந்த சவுண்டு மட்டும் கேளுங்க. அண்ணன் இப்போ போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் 2000 கிலோமீட்டர் ரைடு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ரைடு பற்றி வந்து நான் போக போக பேசுகிறேன். நான் வந்துட்டா பாருங்கள், ஆக்டிவா அதுக்கு ஆக்ரோ போய் எக்ஸாஸ்ட் மாற்றி வச்சுக்கலாம் தலைவன். பாருங்கள், ஒரு டனல் உள்ள போகிறோம். அதில் சவுண்டு எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஐயோ பயங்கரமாக இருக்கு. அங்கே பாருங்க, அந்த சவுண்டை மட்டும் நோட் பண்ணி பாருங்க. அந்த சவுண்டை கேளுங்க, பயங்கரமா இருக்கு. அல்ட்ராமா நம்ம பையன். நம்ம சேனல் வந்து புதுசாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் ஓப்பன் பண்ணும்போதுலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நம்ம ஃப்ரெண்டு. ஒரு வகையில் இவன் இல்லைன்னா கூட எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் யூடியூப் சேனலில் இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணியிருக்கேன்னா அதுக்கு இவனை ஒரு காரணம். ஓகே 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 மச்சான். பாருங்க போய் வேண்டாம், இங்கே வரேன். திருப்பு நம்ம பசங்க கிட்ட என்ன ஒண்ணுன்னா, ஸ்பீடாக போகிற இடத்துல போக மாட்டாங்க. நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணப்போ தான் நேராக போவாங்க அப்படின்னு. மச்சான் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்த லெஃப்ட் தான். எஸ் சரி கேரப்பே, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் தென் காய்ஸ், நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். ஒரு சம்பவம் ஆயிடுச்சிங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக அவ்வளோ கண்டினியூ பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டேன். பார்த்தா மைக் வந்து சரியாக உட்கார காணும், ஃபுல்லாக நாய்ஸ் வந்துச்சுங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் மனசே அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுதுங்க. சீரியஸாக ரொம்ப நேரமாக விளாக் கண்டினியூ பண்ணிட்டு வந்தேன். சரி விடுங்க, இதெல்லாம் இருக்குது தான் நம்ம மோட்டோ விளாக் நேரத்துலலாம். பாருங்க, அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்டாலே எங்கெங்கயோ போகுது மைண்டு எனக்கு அப்படியே. அண்ணன் அந்த 2000 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஒரு ரைடு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எந்த மாதிரி ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படின்னா நவம்பர் டு டிசம்பர் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அநேகமாக டிசம்பர் ஸ்டார்டிங்கில் தான் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறை டு அதிரப்பள்ளி, ஸோ அப்படியே மூணாறு போயிட்டு அங்கேருந்து கொச்சிக்கு போயிட்டு வர மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் அது நான் கால்குலேட் பண்ணி பார்க்குற வரைக்கும், அப் அண்ட் டவுன் மட்டுமே. பார்க்கலாம், கண்டிப்பாக நம்மளால் முடியும் தான் நம்புகிறேன்.
இடியே பெஞ்சாலும் மழையே பெஞ்சாலும் உரதா இல்லை, இந்த ரைடு கண்டிப்பாக போயே ஆகும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க யாரும். ரொம்ப நாளாக வீடியோ போட்டுருக்கேன், நிறைய வீடியோ போட்டேன். பட் இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் இப்போ இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 499, 500 கூட இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் மந்த் வந்து என் பர்த்டே வருது. நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, என் பர்த்டேக்குள்ளே ஒரு 1K சப்ஸ்கிரைப் அடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. அச்சிடலாங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் எதுக்கு பயம், எப்படின்னா அச்சிடலாம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களை நம்பி தான் இதில் இறங்கியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்ஸ், உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஒரு ரைடிங் எப்படி சொல்கிறதுனா, இந்த ரைடிங் ஃபீல்டில் மட்டும் வராதிங்க. ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வந்தீங்கன்னா அடிக்ட் ஆகிடுங்க. அதில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, அது ஒன்றுங்க பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இதில் மட்டும் வராதிங்க, ஏன்னா நான் இதில் வந்து அடிக்ட் ஆகிட்டு இருக்கேன். அதனால தான். ஸோ இதில் பைக் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு, ப்ரெஷர், டிப்ரெஷனு எது இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஃபீலே வராது பைக் ரைடு போகும்போது. இந்த ஒரு அடிக்ஷனில் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்றபோது பாருங்க நெருப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டை கேட்டாலும் என்ன பேசுனதுன்னே மறந்துட்டேங்க யாரப்பு. அண்ட் தென் உங்களை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேசிக்கிற ஒரு பர்சனு உங்களை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது நீங்கள் கண்டிப்பாக பைக்கை நம்பலாம். பைக்கு வந்து கண்டிப்பாக உங்களை விட்டு போகாது. அதனால் அந்த ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்காது. இந்த ஒரு பைக்கிங்கில் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா சரிங்களா, நீங்கள் பைக் ஓட்டுங்க, ட்ராவல் பண்ணுங்க. ட்ராவல் மட்டும் தான் ஒரு பெஸ்ட்டு மெடிசனு. நீங்கள் எந்த ஒரு மனநிலை இருந்தாலும் சரி, ட்ராவல் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தரும். ஸோ ட்ராவல் பண்ணுங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ நைட் ஆகிடுச்சு, டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock. ட்ராவல் பண்ணுங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுவேன். கண்டென்ட் பைக்கில் போகும்போது தயவு செஞ்சு சேஃபாக போங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய நியூஸ் கேட்குறோம், ஏகப்பட்ட நியூஸ், ஆக்சிடென்ட்டு, டெத்து, ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், பைக்கில் போகும்போது மட்டும் சேஃபாக போங்க சரிங்களா. மற்றவங்கள மாதிரி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டாதீங்க, நீங்கள் சேஃபாக போங்க. ஏன்னா ப்ரொஃபஷனல் ரைடர்ஸும் இருக்காங்க, ஏன்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி டிராஃபிக்கில் போட்டு போகிறது, கட்டிங் அடிக்குது, ஸ்கிட் அடிக்குது, இதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் அந்த இடத்துல நீங்கள் கீழே இருக்கீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா தவிர ஒரு யாரும் உங்களை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்க. இது உண்மை சரிங்களா. உங்களுக்கு ஒரு அடிப்பட்டதுக்கப்புறம் அந்த வலி உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், மற்ற யாருக்கும் இருக்காது சரிங்களா. மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சீன் போட்டு போடுறது சத்தியமாக என்னை பொறுத்தவரைக்கும் சுத்தம் வேஸ்ட்டு தான் சொல்லுவேன் நான். ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், பைக்கில் சேஃபாக போங்க. ஏன்னா ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சரிங்களா. எது இருந்தாலும் பார்த்து பொறுமையாக போய்க்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் தென் கைஸ், நம்ம ஊருக்கு வந்துட்டோம். எனக்கு என்ன ஒரு மனம் இருக்குன்னா, அந்த vlog அவ்வளோ தூரம் போனேன். அந்த ஐயோ இருந்தாலும் பரவாயில்ல, மிஸ்டேக் தான் அது, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே கேர், நான் அண்ட் தென் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன்.